புரட்டாசி மாசம் 23ஆம் தேதி தாங்க என்னோட வீட்டுக்காருக்கு பிறந்த நாள். அவருக்கு பிறந்த நாள் தான். ஆனா இங்க யாரு கஜகஜன்னு இருக்கான்னு பாருங்களேன். இதுதாங்க எப்பவுமே நடக்கிறது. அவங்களே ரெடி ஆகல. ஆனா நாங்க முந்திரி கொட்டை மாதிரி நாங்க ரெடி ஆயிட்டோம். காலையில டிஃபனா பூரியும் உருளைக்கிழங்கும் செஞ்சிருந்தேங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு கோயிலுக்கும் அப்படியே கிளம்பிட்டோங்க. பெருசா ஒன்றும் இதெல்லாம் பண்ணல. கோயிலுக்கு போயிட்டு இது என்ன கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். அங்க நவராத்திரி கொலு பொம்மை எல்லாம் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. அதை பார்க்கவே கூட்டமும் பயங்கர கூட்டமா இருந்தது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை போயிருந்ததால நல்ல கூட்டங்க. 11 மணிக்கா போயிருந்தோம். 1:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. 1/2 hour டிராவல் தான். அதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அப்படியே பசங்களும் அங்க நல்ல பரதநாட்டியம் எல்லாம் நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கொலு பொம்மை அடி நான் பார்த்ததே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா அதே பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா இந்த காமாட்சி அம்மா விளக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு. இந்த நவராத்திரி கொலு பார்க்க கண்ணு பத்தலைங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. காமாட்சி அம்மனோட தரிசனமும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இந்த வருஷம் அம்மனோட தரிசனத்தோட இந்த வருஷம் துவங்குதுன்றது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஏன்னா நிறைய மன கஷ்டங்களோட தான் இருந்தோம் நாங்க. அதை இந்த அம்மன் கிட்ட எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்கோம். நல்லபடியா தீர்ப்பாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்கன்னு நினைச்சுதான் அந்த கோயிலுக்கும் நாங்க போயிருந்தோம். இது மாதிரி யாஷிக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கணும்ட்டு ரொம்ப ஆசை. அதனால வீட்டுல இருக்கிறதே பழச எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேக் பண்ணி கொடுத்துட்டா. நாங்க வாங்கின பெண்ணே அவருக்கே கிஃப்ட் பண்ணிட்டா. ஆனா அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு ஆசை. ஆனா இல்லையே. அதனால சொல்லிட்டு இருக்கிறதே நல்லா பேக் பண்ணி சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுத்துட்டா. போன வருஷமும் எனக்குமே அவருக்குமே எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுப்பாங்க வருஷம் வருஷம். அவளுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு நம்ம கொடுக்கறதும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்க பசங்களும் கண்டிப்பா இருப்பாங்க ஒரு சில பேர் வீட்டுல. உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோ